தமிழ் சினிமாவில் நீண்ட இடைவெளிக்கு பின்பு ஆக சிறந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இளம் இயக்குனரும் அறிமுக இயக்குனருமான அபிசன் ஜீவித். சசிகுமார் சிம்ரனின் நடிப்பில் இலங்கை தமிழ் குடும்பம் ஒன்றின் கதையே இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற திரைப்படம். ஒரு வழியில் போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? அங்கே நில்லுங்க. சமீபத்தில் வந்த திரைப்படங்களில் ஆக சிறந்த திரைப்படமாக இத்திரைப்படம் பேசப்படுகின்றது. இத்திரைப்படத்தில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. யார் அகதிகள் என்ற கேள்விக்கு இத்திரைப்படத்தின் மூலம் சிறப்பான பதிலை வழங்கியிருக்கின்றார் இயக்குனர் அபிசன் ஜீவித். பொதுவாகவே ஈழத்தமிழர்கள் பற்றி படம் எடுக்கின்ற பொழுது அங்கு நடந்த யுத்தத்தை வைத்துத்தான் கதைக்களத்தை உருவாக்குவார்கள். ஆனால் இத்திரைப்படம் முற்றிலும் மாறாக யுத்தம் சம்பந்தமான எந்த பதிவுகளும் இல்லாமல் எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் அங்கே வாழ முடியாமல் தமிழ்நாட்டுக்கு கடல் மார்க்கமாக இடம்பெயர்ந்து செல்லும் ஒரு குடும்பத்தின் கதைதான் இத்திரைப்படம். 300 கோடி 400 கோடி என செலவழித்து எடுக்கப்படும் குப்பை திரைப்படங்களுக்கு மத்தியில் இந்த திரைப்படம் தற்பொழுது அனைத்து ஊடகங்களிலும் பேசப்படுகின்றமையானது சிறப்பு கவனம் பெறுகின்றது. இந்த திரைப்படத்தில் சசிகுமாரும் சிம்ரனும் முதன் முறையாக ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். கடுமையான அழுத்தத்தை எதிர்கொள்ளும் யதார்த்தமான தம்பதிகளாக கவலைகள் இருந்தாலும் சவால்களை நகைச்சுவை உணர்வோடு எதிர்கொள்ளும் ஒரு தம்பதிகளாக நடித்திருப்பது மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் இத்திரைப்படத்தில் வரும் கதாபாத்திரங்கள் பேசும் யாழ்ப்பாண தமிழ் யதார்த்தமாகவும் ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. இத்திரைகின்ற இளம் கதாநாயகன் அவரின் தம்பியாக நடிக்கும் சிறுவனின் சேட்டைகள் மற்றும் யோகி பாபுவின் காமெடி, MS பாஸ்கரனின் சிறப்பான நடிப்பு எல்லாமே மிகவும் யதார்த்தமாக ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இத்திரைப்படம் கவனத்தை சிதறடிக்காமல் தொய்வின்றி 2 மணி நேரம் சிறப்பாக இயக்கியிருக்கின்றார் 24 வயதே ஆன இளம் இயக்குனர் அபிசன் ஜீவித். கூத்து டான்ஸ், 10 பேரை அடித்து வீசுவது, பில்டப் டயலாக் காட்டுவது, காட்டுக்கூச்சல் என்று எதுவுமே இல்லாமல் மிக இயல்பான கதையோட்டத்தில் நகர்கின்றது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற திரைப்படம். வரி பிடித்த கொலைகள், இரத்த ஆறு ஓடும் படங்கள், எப்போவோ நடந்த சாதி கொடுமைகளை மறுபடியும் கிளறிவிடும் இயக்குனர்கள் மத்தியில் நல்ல குடும்ப பாங்கான நகைச்சுவை படங்கள் வராதா என எங்கும் மக்களுக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற திரைப்படம் ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது என்பதில் மறக்க முடியாத உண்மை. கமர்ஷியல் படம் எடுக்கின்றேன் என்ற பெயரில் தமிழ் சினிமாவை நாசமாக்கி கொண்டிருக்கும் கதாநாயகர்களுக்கு மத்தியில் சசிகுமார் போன்ற நல்ல கலைஞன் இருப்பது தமிழ் சினிமா துறைக்கு பெருமை அளிக்கின்றது. இனியாவது ரசிகர்கள் தங்களை மாற்றிக்கொண்டு இதுபோன்ற நல்ல தரமான திரைப்படங்களை ஆதரிக்க வேண்டும்.